சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். டுடே நம்ம சேனலில் ஒரு பொங்கல் vlog தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே சாணி வலிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம். ஸோ நம்ம வந்து சாணி வலிச்சதுக்கப்புறம் காமிப்போம். அங்கங்கே ஆனால் கோலமே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு சில இடத்துல சாணிலாம் வலிச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம சாணியெலாம் ஃபுல்லாக வலிச்சாச்சு. நம்ம ஆற்று வாசலெல்லாம் தெரியுதா, கரையெல்லாம் கட்டிட்டோம். கரை கட்டி சாணி வலிச்சாச்சு. ஸோ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஈரம்ன்றதுனால இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காப்பு கட்டுறதுக்கு நல்ல நேரம் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம கோலம்லாம் போட்டு நீட்டாக இருக்கணும், கரை கட்டணும். அதுக்காக தான் எங்கள் அம்மா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாக்கோளம் போடலான்ட்டு இப்போ போட்டுருக்கோம். ஸோ எங்கள் அம்மா எப்படி போடுறாங்கன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு துளசி மாடை இருக்கும். அது இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். வெளியவே வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கேயும் ஒரு கோலம் போடுறாங்க. கொள்ளையில் இப்படி ஒரு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த கோலமும் ஃபுல்லாக காமிக்கிறேன். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாக்கோளம் நல்லா இருக்கா இல்லை கலர் கோலம் நல்லா இருக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. காப்பு கட்டுறதுக்கு எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. வேப்பிலை, அப்புறம் அந்த மஞ்சள் கொத்து, அப்புறம் இதெல்லாம் வாங்கியிருப்பா இல்லையா பொங்கல் வைக்கிறதுக்கு, பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் போன வைகுண்ட ஏகாதசிக்கு போயிருந்தோம் பெருமாள் கோவிலுக்கு. அப்போ இதெல்லாம் விற்றாலா, சரி எங்களுக்கும் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்தது. சரி வாங்கி இந்த டைல்ஸில் ஒட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம். ஸோ நாங்கள் ஒட்டினதுக்கப்புறம் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இந்த கோலம் தான் நாங்கள் ஒட்டிட்டோம். இப்போ இங்கே கோலம் போட்ட மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நீங்களும் வாங்கி ஒட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம மாவளை கட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த பார்டர் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக. இன்னும் ஃபுல்லாக முடியல, முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். மாக்கோளத்தோட அவுட்புட் தான் இது. காஞ்சோடனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கலர்லாம் கொடுக்க ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தான் கோலம் போட்டுருக்கோம். 13 to 3 புள்ளி வரையும் வரிசை. ஸோ ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ நம்ம வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து நான் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு கோலம் காட்டுறேன்னு சொன்னேன், அதனால தான் இந்த விளாக் ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கலர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் கலர் கொடுத்துட்டுருக்கேன். இந்த மாவிழை தோரணம் மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபைனலி கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம கோலம் இப்போ பாருங்கள், எங்களோட கோலம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. நம்ம ஆற்றுல பொங்கல் வந்துடுது. இந்த பார்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ விடிஞ்சா பொங்கல், அதுக்குள்ளே கோலமெல்லாம் போட்டு எல்லாம் தயாராகிவிட்டோம் நாங்கள். இந்த கோலம், இந்த பார்டர், இந்த கரும்பு டிசைன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கோலம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்னங்க, விடிஞ்சிருச்சு, குளிச்சு ரெடியாகி சாரீ கட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட பொங்கல் வச்சு கொண்டாட வேண்டியதுதான். அவ்வளோதான், பொங்கல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், பொங்கல்லாம் வந்துச்சு. எல்லாம் தெருவெல்லாம் கோலம் போட்டு எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்படி தான் போயின்ட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு குளிச்சுட்டு எல்லாம் சமையல் பண்ணுவாள்ல, அதெல்லாம் உங்களுக்கு வ்ளாகில் போடுறேன். அடுத்து சும்மா எல்லா சமையலும் போடலை, என்னால் முடிஞ்ச வந்து எவ்வளோ கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பாய். நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுவோம். பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் பாருங்க. அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. பூவெல்லாம் வச்சு சுவாமி படமே சூப்பராக இருக்குது பார்க்க. பொங்கல் பானைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி சாரீலாம் கட்டியாச்சு. இப்போ நம்ம பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ சாரீலாம் கட்டியாச்சு. ட்ரெஸ்லாம் வளையல் அமைச்சா போட்டு ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட. நம்மளோட சக்கரை பொங்கல் தயாராகிடுது. சாதம், சாம்பார், ரசம், வாழைக்காய் பொடி மாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுது. இந்த சைடு வந்து உளுந்த வடையும் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ பூஜை தான் பண்ண போகிறோம். அதுக்காக சக்கரை பொங்கல் பானையில் மஞ்சள் பழங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே சாமிக்கிட்டேயும் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாடியிலையும் கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட உங்களுக்கு பொங்கல் விளாக் முடிய போகுது. இப்படி தான் எங்கள் விளாக் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபைனலி சாமியெல்லாம் கீழே கும்பிட்டாச்சு. பற்றியெல்லாம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம்லாம் பண்ணிட்டோம். இப்போ மாடிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நம்ம கும்பிட்டுட்டு சூரிய பகவானையும் பார்த்துட்டோம். முடிஞ்சது நம்மளோட பொங்கல். அடுத்து நம்மளோட கடமை என்னதுன்னா சாப்பிட்றது தான். அவ்வளோதான், பொங்கல் விளாக் இப்படி தான் போச்சு. ஃபைனலி நம்மளோட பொங்கல் விளாக் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. பொங்கலும் சாப்பிட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. வேறு என்ன போடுறதுன்னு தெரியல, அதனால் இதோடு நம்ம விளாகை வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து சாப்பிட்டு எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னங்க, டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டாக போட வேண்டியதான். ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, முடிஞ்சுதா. ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் பாய்.